ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை 2024, அதாவது தனித் தேர்வுகளிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் மற்றும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பித்தலுக்கான செய்தி குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. நடைபெறவுள்ள ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வர்களுக்கு ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அப்படின்னும் போது ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித்தேர்வர்களும் மற்றும் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தனித்தேர்வர்களும் 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனித் தேர்வர்களும் முதல் முறையாக அனைத்து பாடங்களிலும் தேர்வு எழுத இருப்பவர்கள், ஏற்கனவே 2012க்கு முன்னர் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வியுற்றவர்களும் மற்றும் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாட செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் வருகை புரியாதவர்கள் ஆகியோர் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர 16/5/2024 முதல் 24/5/2024 வரையிலான நாட்களில் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு சென்று கட்டணம் ரூபாய் 125 பணமாக செலுத்தி பெயர்களை பதிவு செய்து ஒப்புகைச் சீட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுமதி சீட்டை காண்பித்தால் மட்டுமே அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலகத்தில் செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான ஒப்புகைச் சீட்டினை பெற்று பின்னர் தனித்தேர்வர்கள் கருத்தியல் தேர்வு எழுத விண்ணப்பிக்க மேற்காண் நாட்களில் சேவை மையத்திற்கு சென்று செயற்முறை தேர்வு பதிவு செய்ததற்கான ஒப்புகைச் சீட்டு மற்றும் முன்பு தேர்வு எழுதிய மதிப்பெண் சான்றிதழ்களின் நகல்கள் ஆகியவற்றை இணைத்து ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த பின்னர் சேவை மையத்தால் வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வு கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை பயிற்சி பெற்ற தேர்வர்கள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களை தொடர்பு கொண்டு செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் மைய விவரம் அறிந்து செய்முறை தேர்வினை தவறாமல் எழுதிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் அப்படின்னும் போது, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் அப்படின்போது கல்வி மாவட்டம் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை dgd.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் 125, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70, மொத்தம் பார்த்தீங்கன்னா 195 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை சேவை மையத்தில் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 16/5/2024 முதல் 1/6/2024 வரையிலான நாட்களில் ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் 3/6/2024 மற்றும் 4/6/2024 ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 16/5 1/6க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க தவறிட்டீங்கன்னா தற்கொலை முறையில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3/6 4/6 வரல நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அனுமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை பெற மாணவர்களுக்கு இக்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். அதில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாட்கள் தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை தனித்தேர்வர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையம் குறித்த தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் வரை தனித்தேர்வர்களுக்கு தேர்வு எழுத வழங்கப்படும் அனுமதி தற்காலிகமானது எனவும் தனித்தேர்வர்களின் விண்ணப்பம் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க. மேலும் இத்தேர்வுகள் சார்ந்த விரிவான தகவல்களை dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு ஜூலை 2024 துணைத் தேர்விற்கான தேர்வு கால அட்டவணை இதோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2024 எக்ஸாமினேஷன் கமெண்ட்ஸ் அட் 10 AM எண்ட் அட் 1:15 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2/7/2024 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் சொல்லியிருக்காங்க. 3/7/2024 புதன்கிழமை இங்கிலீஷு, 4/7/2024 வியாழக்கிழமை மேக்ஸு, 5/7/2024 வெள்ளிக்கிழமை சயின்ஸு, 6/7/2024 சனிக்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜ், 8/7/2024 மண்டே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த செய்தி குறிப்பில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.